இருமொழி கொள்கை விவகாரத்தில் திமுக ஊசலாட்டத்தில் இருக்கிறது என்று அதிமுக உடைய முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் தற்போது தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் இருமொழி கொள்கையில் அதிமுக உறுதியான நிலைப்பாட்டுடன் இருப்பதாகவும், இருமொழி கொள்கை உயிர் கொள்கை என்ற ஒரு நிலைப்பாட்டில் அதிமுக தெளிவாக இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். தமிழ்நாடு அரசு இந்த இருமொழி கொள்கை விவகாரத்தை மையப்படுத்தி மத்திய அரசுக்குள்ளான மோதல் ஏற்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் பாஜகவை தவிர்த்திருக்கக்கூடிய மற்ற அனைத்து கட்சிகளும் ஓரணியிலும் பாஜக எதிரணியிலும் இருக்கிறது. இருமொழி கொள்கையைதான் தொடர்ந்து பின்பற்றுவோம் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் கூறி வரக்கூடிய நிலையில் பாஜக இருமொழி கொள்கை நீர்த்து போய்விட்டது, மும்மொழி கொள்கை வேண்டும், மாணவர்களுடைய எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு மும்மொழி கொள்கை வேண்டும் என்ற ஒரு பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறது. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய கருத்து இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மீண்டும் ஒரு கருத்து மோதலை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் தற்போது பாஜகவுடைய முன்னாள் தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழ் சவுந்தரராஜன் நம்முடன் இணைகிறார். மேடம் வணக்கம். வணக்கம். 10,000 கோடி கொடுத்தாலும் தேசிய கல்விக் கொள்கையை கையெழுத்திட மாட்டோம், 2,000 கோடிக்காக கையெழுத்திட்டால் தமிழ்நாடு 2,000 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றுவிடும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கார். உங்களுடைய கருத்து என்னதுல? இதுல இருந்து அவர் தமிழக குழந்தைகள் மீது, பிள்ளைகள் மீது அவர் கல்வியில் அக்கறையே இல்லை என்பதை அவர் காண்பிக்கிறார். இது கோடிக்கணக்கில் உள்ள கணக்கு கிடையாது. மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் மிக நாகரிகமாக ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அதில் தமிழக குழந்தைகளும் எல்லா மாநிலங்களும் இந்த மொழிக் கொள்கையை பின்பற்றும் பொழுது, இது மொழிக் கொள்கை கூட இல்லை, நானே ஏற்கனவே எனது பதிவுல போட்டிருக்கேன். இதுல புதிய கல்விக் கொள்கை என்பது குழந்தைகளை உலக அரங்கிற்கு உயர்த்துகின்ற விரிவுபடுத்தப்பட்ட கல்வி திட்டம். இந்த விரிவுபடுத்தப்பட்ட கல்வி திட்டத்தை எல்லா மாநிலங்களிலும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தமிழகமும் ஏற்றுக்கொண்டு தமிழக குழந்தைகளுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதுதான். இவங்க அரசியல் காரணங்களுக்காக தமிழக குழந்தைகளுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை மறுக்கிறார்கள். பல லட்சம் செலவு செய்து தனியார் பள்ளிகளில் உள்ள குழந்தைகளுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை நான் ஒண்ணு கேட்கிறேன். இவ்வளவு துணிச்சலாக அறிவிக்கிறோம் என்று சொல்லுகின்ற முதலமைச்சர் தமிழகத்தில் இருமொழி கொள்கைதான், தனியார் பள்ளிகளில் 3வது மொழியான இந்தியையோ எந்த மொழியோ நாங்கள் கற்பிக்க மாட்டோம், நாங்கள் நடத்துகின்ற பள்ளிகளில் லாபத்திற்காக எங்கள் கட்சியினர் நடத்துகின்ற பள்ளிக்கூடங்களில் அரசாங்க பள்ளியில் என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் என்று சொல்லுகின்ற துணிச்சல் உங்களுக்கு இல்லை. ஆக இதை நீங்கள் வியாபாரமாக்கி கொண்டிருக்கிறீர்கள். தமிழக குழந்தைகளின் படிப்பை இதுல 5,000 10,000 15,000 கோடி பிரச்சனை இல்லை, கடைக்கோடியில் உள்ள குழந்தை படிக்க வேண்டும், எல்லோருக்கும் சம வாய்ப்பு. நாங்க மறுபடியும் திருப்பி ஒரு கேள்வியை நாங்க கேட்கிறோம். தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகளின் நிலை என்ன? தனியார் பள்ளிகளில் கொடுக்கின்ற சலுகைகள் ஏன் அரசாங்க பள்ளி குழந்தைகள் அதுக்கு ஏதாவது பதில் சொல்றாங்களா பாருங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க, அதற்கு பின்பு நாங்கள் இதற்கு பதில் சொல்கிறோம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி மேடம்.